அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவர் பல இன்னல்களுக்கு நடுவில், பல சூழ்நிலைகளுக்கு நடுவில் நம்மை வழிநடத்தி வருகிறார். அதிலும் முக்கியமாக இலங்கையில் உள்ள நீங்கள் பலவிதமான சூழ்நிலைகளிலே, கஷ்டங்களிலே இருக்கிறீர்கள் என்று அறிந்து அநேக விசுவாசிகள், இந்தியாவில் உள்ள விசுவாசிகள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். சூழ்நிலைகளின் நடுவில், பாதகமான சூழ்நிலைகளின் நடுவில் நாம் செல்லும் பொழுது நாம் தேவன் இல்லையோ, கடவுள் மறைந்து விட்டாரோ என்று எண்ணுகிறோம். பல விதங்களிலே இந்த சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோம். உதாரணமாக, இந்த சூழ்நிலையிலே ஏன் என்று கேட்கிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. ஏன் எனக்கு இது சம்பவிக்கிறது? புற்றுநோய் வந்திருக்கிறது. புற்றுநோயின் நிமித்தமாக இன்னும் சில மாதங்களிலே நீங்கள் மறுமைக்குள் பிரவேசிக்கலாம் என்று கேள்விப்பட்டவுடனே ஏன் என்று கேட்கிறோம். அல்லது உற்றார் உறவினர்கள் அப்படிப்பட்ட நோய்க்குள்ளானவர்களை பார்க்கும் பொழுது ஏன் என்று கேட்கிறோம். சபை போதகர் ஒருவர், அருமையான ஊழியர், நல்ல ஒரு விசுவாசி, அவருடைய மனைவியார் அதிக வயதில்லை, நடுத்தர வயதுள்ளவர்கள். கடந்த ஆண்டு அவர்களுக்கு புற்றுநோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. சில மாதங்களுக்குள்ளாக மறுமைக்குள் பிரவேசித்தார்கள். அநேக முறை அந்த ஊழியரையும் அந்த சகோதரியையும் நான் சந்திக்க நேரிட்டது. சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் உள்ளத்திலே இருக்கும் மகிழ்ச்சி அவர்களுடைய முகத்திலே காணப்படுவதை நான் கண்டிருக்கிறேன். ஏன் என்று அவர்கள் கேட்டதே கிடையாது. ஏற்றுக்கொண்டார்கள். அவ்விதமாகவே அந்த வெற்றியோடு கூட வேதனை இருந்தது, கலக்கங்கள் இருந்தன. ஆனால் அவற்றின் நடுவில் என்றைக்காவது முரட்டாட்டமாக ஏன் என்று கேள்வி கேட்டது கிடையாது. வேதனையிலே பல வினாக்கள் எழும்பக்கூடும், பல கேள்விகள் எழும்பக்கூடும். அந்த கேள்விகள் தவறு அல்ல. நாம் வேதனைப்படும் பொழுது, வியாதிக்குள்ளாகும் பொழுது ஆண்டவரை நோக்கி பல கேள்விகளை கேட்க விரும்புகிறோம், கேள்விகளை எழுப்புகிறோம். அது தவறல்ல. யோபின் நூலை எடுத்து பார்ப்பீர்களானால் யோபு பல கேள்விகளை எழுப்புகிறார். கேள்விகள் முரட்டாட்டத்தின் விளைவாக, அவிசுவாசத்தின் விளைவாக வரும்பொழுது, வெறுப்போடு கசப்போடு வரும்பொழுது அவை ஆண்டவரை துக்கப்படுத்துகின்றன. குழப்பத்தின் விளைவாக, தெளிவு காண விரும்புகிற கேள்விகளாக, உள்ளத்தின் வேதனையை கொட்டிவிடுகிற கேள்விகளாக இருக்கும் பொழுது தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதை குறித்து நம்மை அவர் தண்டிக்க மாட்டார். இதைத்தான் யோபின் நூலிலே பார்க்கிறோம். வீணான வார்த்தைகளை அள்ளி கொட்டி யோபுவுக்கு ஏன் இந்த பாடுகள் ஏற்பட்டன என்று காரணம் காட்ட ஆரம்பித்தார்களே, அந்த நண்பர்கள் கண்டிக்கப்பட்டார்கள். உன்னுடைய வியாதி உன் பாவத்தினாலே, உனக்கு விசுவாசம் இருந்தா போதும் சுகம் கிடைக்கும், விசுவாசம் இல்லை ஆகையினால்தான் உனக்கு சுகமே இல்லை என்றெல்லாம் சொல்லி நம்மை குழப்ப காரணம் காட்ட முற்படுகிறார்களே, அவர்கள்தான் கடவுளின் பார்வையிலே அலப்புகிறவர்களாய் காணப்படுகிறார்களே ஒழிய, உள்ளத்தின் வேதனையின் நடுவிலே கேள்வி எழுப்புகிற நாம் அவருடைய அன்புக்கு ஆளாகிறோம். இதுதான் யோபுவின் நூலில் இருந்து அறிந்து கொள்கிறோம். ஏன் என்று கேட்பது சுலபமான, சாதாரணமான ஒரு வழியாகும். ஏன் எனக்கு இது ஏற்பட்டது? என் பிள்ளை ஏன் விபத்திலே மரித்து போனான்? என்னுடைய வாழ்விலே ஏன் இந்த பண கஷ்டம், இவ்விதமான துன்பம் என்று கேட்கிறோம். இன்னும் சிலர் ஏன் என்று கேட்பதோடு கூட, ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுவித்தருளும் என்று ஜெபிக்கிறோம். அதுவும் சரிதான். வேதனை வரும்பொழுது, வியாதி ஏற்படும் பொழுது, துக்கங்கள் ஏற்படும் பொழுது, வேதனை
அந்த வேதனையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறோமே, அது தவறல்ல. சுகம் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், வியாதியிலிருந்து சுகம் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே கூட அநேகர் என்னுடைய சுகத்திற்காக ஜெபியுங்கள் என்று கேட்டீர்கள், ஜெபிக்க வந்தீர்கள், அது தவறல்ல. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் உடனடியாக அற்புத சுகம் கொடுக்க கூடும். ஆனால் இன்றைக்கு அற்புத சுகத்தை பற்றி தவறான போதனைகள், தவறான கருத்துக்கள் நம் நடுவில். சில சமயத்தில் இந்த தவறான போதனைகளினாலே விசுவாசத்தை மறுதலித்து இழக்க கொடுத்து சுகம் கிடைக்கவில்லை, ஆகையினாலே தேவன் மேல் கசப்பு கொண்டு போய்விட்ட விசுவாசிகளும் கூட உண்டு. ஆங்கிலேய திருச்சபையிலே இங்கிலாந்து நாட்டில் வாட்சன் என்று சொன்ன ஒரு போதகர் இருந்தார், டேவிட் வாட்சன். அவர் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவையும் வரங்களையும் பெற்று ஊழியத்தை நடத்தி வந்தார். சில இடங்களுக்கு தம்முடைய சபை பொறுப்பு இருந்தது, அதோடு கூட சில இடங்களிலே போய் கூட்டங்கள் நடத்துவார். அவருடைய ஊழியத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர், சுகம் பெற்றவர்கள் அநேகர் உண்டு. இப்படிப்பட்ட நிலையில அமெரிக்க நாட்டிலே 5 மாதங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது அவருடைய மருத்துவர் டாக்டர் அவரை பார்த்து, உங்களுக்கு புற்றுநோய் என்று கூறிவிட்டார். எப்படி இருக்கும் பாருங்கள், எல்லா திட்டங்களும் அப்படியே உடைந்து விட்டது போல காணப்பட்டன. வாழ்க்கையே இருளடைந்தது போல காணப்பட்டது. நிலா மறைந்து விட்டதோ, நீங்கி விட்டதோ, அழிந்து விட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை. இதன் நடுவில் அவர் விசுவாசம் உள்ளவராக ஆண்டவரை பற்றி கொண்டார். முழுவதும் மறுபடியும் தம்மை ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், உம்மால் சுகம் கொடுக்க கூடும் என்று தம்மை ஒப்புக் கொடுத்தார். அவரோடு கூட இவ்விதமான ஊழியங்களில் ஈடுபட்ட ஒரு குழுவினர் அமெரிக்க நாட்டிலிருந்து அவருக்காக ஜெபிக்க வந்தார்கள். அவருக்காக உபவாசித்து ஜெபித்தார்கள். பிறகு இறுதியில இந்த கேன்சர் நோய் சுகமாகிவிட்டது, இது அப்படியே காய்ந்து போய்விட்டது, இதை நாங்கள் சபித்து விட்டோம், இதனால உங்களுக்கு சுகம் கிடைத்து விட்டது என்று கூறிவிட்டு போய்விட்டார்கள். இவருக்கு தெரியும் சுகம் கிடைக்கவில்லை. தமக்கு சுகம் கொடுப்பது கடவுளின் திட்டத்திற்குள் அமைந்த ஒரு காரியம் அல்ல என்பதை இவர் கண்டுகொண்டார். ஆனால் பெரிய போராட்டம். மற்றவர்களுடைய சுகத்திற்காக ஜெபித்து அவர்களுக்கெல்லாம் சுகம் கிடைத்திருக்கிறது, தமக்கு சுகம் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிலர் என்ன செய்வார்கள், தங்களுடைய சுகவீனத்தை கூட மறைக்க பார்ப்பார்கள். தங்களுக்கு சுகவீனமாக இருக்கிறது என்று கூட மற்றவர்கள் அறியக்கூடாது என்று பல வழிகளிலே முயல்வார்கள். ஆனால் இந்த அருமையான உண்மையுள்ள ஊழியன் தமக்கு சுகம் கிடைக்கவில்லை, தாம் மற்றவர்களுக்கு ஜெபித்தும் அவர்களுக்கு சுகம் கிடைத்தது, தமக்கு சுகம் கிடைக்கவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். ஆண்டவரிடத்தில் மறுபடியும் தம்மை கொடுத்து, இந்த நிலையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வெற்றியோடு மரித்தார். தம்முடைய சாட்சியை அவர் ஒரு நூலிலே எழுதியிருக்கிறார். Fear No Evil என்கிற ஒரு புஸ்தகம் டேவிட் வாட்சனால் எழுதப்பட்டது. அதை நீங்கள் ஆங்கிலத்தில் உள்ளது, படிக்கக்கூடியவர்கள் வாங்கி படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இது எதை காட்டுகிறது? அற்புத சுகம் அளிக்க எல்லா சுகமும் தேவனால் வருகிற சுகம். ஆகையினால தெய்வீக சுகம் என்று ஒரு சுகத்தை மட்டும் கூறிவிட முடியாது. அற்புத சுகமளிக்க, உடனடியான சுகமளிக்க அவரால் கூடும். இதை நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன், மற்றவர்களுடைய வாழ்க்கையில இது கிடைக்க நான் கண்டிருக்கிறேன். இது அவரால் சாத்தியம். ஆகினாலே உன் சுகவீனத்திற்காக நீ ஜெபிக்கலாம், விசுவாசிகளிடத்திலே சொல்லி ஜெபிக்க சொல்லலாம். அதே சமயத்தில் ஆண்டவர் உடனடியாக சுகம் கொடுக்காதபடி கால தாமதத்திலே சுகம் கொடுக்கவும் அவரால் கூடும். இதையும் நான் கண்ணாலே பார்த்திருக்கிறேன். குருடனாய் வந்த மனிதனுக்கு உடனடியாக பார்வை கொடுக்காதபடி 2 முறை அவனை தொட்டு பார்வை கொடுத்தார் என்று மார்க் 8வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் அல்லவா? ஆகினாலே சில சமயம் 2 மாதம், 3 மாதம், 6 மாதம் ஜெபித்து தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் இருந்தெல்லாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று சுகத்தை பெற்றுக்கொண்ட மனிதரையும் நான் கண்டிருக்கிறேன். இயேசு சுவாமியிடத்தில் ஏதோ
மாய சக்தி, மந்திர சக்தி இருக்கிறது என்று அவரையும் சாய்பாபாவை போல கருதி அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று வருவாயானால் அது தவறான விசுவாசம். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் மாந்திரீகர் அல்ல, அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கும் இரட்சகர். ஆகையினாலேதான் இந்த கூட்டங்களிலே நான் எப்பொழுதும் சொல்லுகிற காரியம், சுகத்திற்காக மட்டும் வராதீர்கள், ஜெபியுங்கள் என்று. முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். உன் வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டிய பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மனைவிக்கு விரோதமாக செய்த துரோகம், கணவனுக்கு விரோதமாக செய்த துரோகம், பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்த பாவங்கள், பெற்றோருக்கு விரோதமாக செய்த பாவங்கள், வியாபாரத்தில் உள்ள கோளாறுகள், தாறுமாறுகள், சமுதாய வாழ்க்கையிலே, தனி வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று உன் உடலின் சுகத்திற்காக நீ ஜெபிக்கலாம். அதையெல்லாம் குப்பையை கொண்டு போய் ஒரு மூலையிலே கொட்டி மறைத்து வைப்பது போல மறைத்து வைத்து விட்டு, ஏசுவாமி எனக்கு சுகத்தை மட்டும் தாரும், நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள் ஐயா என்று சொல்லுவாயானால் நான் ஜெபிக்க மாட்டேன். ஆண்டவரும் அவிதமான சுகத்தை அள்ளி கொடுத்து விட மாட்டார். ஏன்? அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு மாந்திரிகராக, ஒரு பாபாவாக இந்த உலகத்தில் வரவில்லை. அவர் இரட்சகர், பாவங்களில் இருந்து ரட்சிக்கிறவர். அவர் நோயிலிருந்து விடுவிக்க கூடும், சுகமளிக்க கூடும். ஆனால் அவர் நோயிலிருந்து மட்டும் ரட்சிக்கிறவராக வரவில்லை. இது வேதத்தின் போதனை அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்றுதான் கூறுகிறது. நோயிலிருந்து சுகம் கொடுக்க கூடும். அவருடைய முக்கிய ஊழியம் உன்னை பாவத்திலிருந்து ரட்சிப்பது. பாவத்திலிருந்து வரக்கூடிய ரட்சிப்பை தேடாதபடி, அதில் கொஞ்சமும் அக்கறை இல்லாதபடி சரீர சுகம் மட்டும் வேண்டும் என்று கேட்பாயானால் இயேசுவிடத்தில் நீ வரக்கூடாது. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கை அவருக்கு நேராக திருப்பப்படும் பொழுது அதற்கு ஒத்த விதமாக அவர் சுகம் கொடுப்பதும் இருக்கக்கூடும். ஒரு சகோதரர், கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர், ஜெபிப்பதற்காக வருவார். தினந்தோறும் காலையிலே ஜெபிப்பதற்காக அவருடைய கழுத்து இப்படி கோணிக்கொண்டே ஆடிக்கொண்டே இருக்கும். இதை குறித்து ஜெபிக்க அவர் கேட்டுக்கொண்டார். ஜெபித்தோம். உடனடியாக சுகம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து ஜெபித்தோம். அவருடைய உள்ளத்திலே சொத்து விஷயமாக அவருடைய சகோதரர்களை அவர் கசந்து பகைத்து கொண்டிருந்தார். தன்னை ஏமாற்றி விட்டார்கள், சொத்தை பறித்து கொண்டார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் எரிச்சல், கசப்பு. பரிசுத்த ஆவியானவர் இதை உணர்த்தி காட்டினார். அந்த கசப்பை அவர் அறிக்கையிட்டு முழுவதுமாக இயேசு கிறிஸ்து அவரை மாற்றும்படியாக, அந்த கசப்பை நீக்கும்படியாக இடம் கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு போராட்டம் அவருக்கு. அதை பற்றி 6 மாத காலத்திலே அந்த விடுதலை கிடைத்தது. எப்பொழுது கசப்பும் மன்னியாத நிலையும் அவருடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்பட்டதோ அன்றைக்கே அவருக்கு சுகமும் கிடைத்தது. 6 மாத அளவில் அந்த சுகம் கிடைத்தது. ஆகினாலே அவ்விதமாகவும் இயேசு சுகம் தருவார். மூன்றாவதாக, இயேசு சுவாமி என்னுடைய திட்டத்தின்படி இப்பொழுது உனக்கு உடல் சுகம் இல்லை சொல்லுவாரா? இயேசு நல்ல இயேசு, அன்புள்ள இயேசு. நிச்சயமா எல்லாருக்கும் எப்பொழுதும் எங்க கேட்டாலும் சுகம் கொடுக்கத்தானே வேண்டும். அவர் சுகம் கொடுக்கவில்லையானா உன் வாழ்க்கையில பாவம் இருக்கிறது. ஜெபிக்கிறவர் மேல எதுவும் குறை இல்லை, உன் வாழ்க்கையில தான் பாவம் இருக்குது, உனக்குத்தான் விசுவாசம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டல்லவா, குழப்புகிறவர்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லா வியாதிக்கும் நாம் விரும்புகிறபடி சுகம் தருவேன் என்று ஆண்டவர் கூறவில்லை, ரட்சிப்பு தருவேன் என்று கூறியிருக்கிறார். ஆகினாலே சில சமயத்தில் நோய் நாம் விரும்புகிறபடி நீங்கவில்லை. உடனே தத்தளித்துக் கொண்டு என் விசுவாசம் இல்லையோ அல்லது என்னிடத்துல பாவம் இருக்கிறது என்று யோசிக்க கூடாது. மற்றவர்களும் வந்து சுகம் கிடைத்தது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். சுகம் கிடைக்கவில்லை, உடனே விசுவாசத்தை விட்டுவிட்டு கசப்பு கொள்ளவும் கூடாது. அவர்களுடைய வார்த்தையை நம்புவதிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். டேவிட் வாட்சன் அருமையான விசுவாசிகள் தான், அவருடைய உடன் ஊழியர்கள் தான் சுகம் கிடைத்தது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். சுகம் கிடைக்கவில்லை, அவருக்கு தெரியும் சுகம் கிடைக்கவில்லை என்று. ஆண்டவரும் அவருக்கு அதை குறித்த நிச்சயத்தை தந்திருந்தார். ஆகினாலே அருமையான சகோதரனே, சகோதரியே, சில சமயத்தில் இந்த வாழ்க்கையில விடுதலை இல்லை. பூரண சுகம் நிச்சயமாய் உண்டு, உயிர்த்தெழுதலில் உண்டு.
பூரண சரீரம், பழுதற்ற சரீரம், நோயற்ற சரீரம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த கவலையுற்ற உலகத்தில், இந்த தொல்லையுற்ற உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பதை விட அவருடைய சமூகத்திலே போய் சேர்ந்து பழுதற்ற உயிர்த்தெழுதலின் உடலை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு வாழுவது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? ஆகினாலே சில சமயத்தில் ஆண்டவர் அதையும் உனக்கு சொல்லுவார். மற்றவர்கள் சொல்ல மாட்டார்கள், சுகம் கிடைத்து விட்டது என்று கூறி உன்னை குழப்புவார்கள், அல்லது உனக்கு விசுவாசம் இல்லை, உனக்கு பாவம் இருக்கிறது என்று கூறி குழப்புவார்கள். நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். சுகமில்லை, உன்னை ஆயத்தப்படுத்து என்று எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னது போல ஆயத்தப்படுத்த சொன்னால் ஆயத்தப்படுத்துவாயா? இல்ல ஆண்டவரே, நீ சுகம் கொடுக்கத்தான் செய்ய வேண்டும். இவரிடத்துல சுகம் இல்லையானா வேளாங்கண்ணிக்கு போவோம், வேளாங்கண்ணியில சுகம் இல்லையானால் இன்ஃபன்ட் ஜீசஸ் போவோம் என்று அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைந்து கொண்டிருப்பாயானால் நீ ஏமாந்து போவாய். உன்னையே அதிகமான சலிப்புக்குள்ளாக்குவாய், சோர்வுக்குள்ளாக்குவாய். இதற்கு நாம் ஜாக்கிரதையாய் விழிப்புள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டான். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த எசேக்கியா ராஜாவை சாவுக்கு ஆயத்தமாயிருக்க சொல் என்று சொல்லிவிட்டார். ஆண்டவர் அப்படியும் சொல்லுவார் இல்லையா? சில சமயத்தில் அவருடைய தீர்க்கதரிசிகள் எப்பொழுது பார்த்தாலும் உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். சில தீர்க்கதரிசிகள் ஆயத்தப்படுத்து, மரணத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்து என்று சொல்வார்கள் அல்லவா, உண்மையான தீர்க்கதரிசிகளானால். அப்படித்தான் ஏசாயா எசேக்கியா ராஜாவிடத்தில் போய் மரணத்துக்கு ஆயத்தப்படுன்னு சொல்லிவிட்டார். எசேக்கியாவுக்கு சாக விருப்பம் இல்லை. உடனே முகத்தை சுவற்றின் பக்கமாய் திருப்பிக் கொண்டு சிறு பிள்ளையை போல ஆள ஆரம்பித்து விட்டார். சிறுபிள்ளைத்தனம்தான். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடி எப்படியாவது எனக்கு சுகம் கிடைக்கத்தான் வேண்டும் என்று எசேக்கியா பிடிவாதம் பிடித்தார். 15 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதற்கு பிறகு அந்த 15 ஆண்டுகளிலே பின்வாங்கி போனார். தம்மை காண வந்த பாபிலோனிய அதிகாரிகளுக்கு தம்முடைய அரண்மனையின் செல்வாக்கையும் தன்னுடைய செழிப்பையும் வளத்தையும் காட்டி இருதயத்திலே இருமாப்பு கொண்டார். ஆண்டவரின் எச்சரிப்பு அவருக்கு வந்தது. அந்த 15 ஆண்டுகளிலே அவருக்கு மனாசே என்று ஒரு மகன் பிறந்தான். அவன் தேவனுடைய ஊழியர்களை அழித்தான், விக்கிரக வணக்கத்திற்கு தெய்வ மக்களை வழிநடத்தினான். ஆண்டவர் சாவுக்கு ஆயத்தப்படுத்து என்று சொல்லும் பொழுதே ஆயத்தப்பட்டிருப்பாரானால் எசேக்கியா இந்த தவறுகளை எல்லாம் தவிர்த்திருக்கலாம் அல்லவா? பாருங்கள், சரீர சுகம்தான் முக்கியம். யார் கொடுத்தாலும் சரி, எங்கே கொடுத்தாலும் சரி, எந்த கூட்டத்தில் கொடுத்தாலும் சரி என்று அலைந்து திரிவோமானால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு புறம்பாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் நுழைந்துவிடக்கூடும். விழிப்போடு இருப்போம். சரீர சுகத்தை பற்றி, அற்புத சுகத்தை பற்றி வேதம் என்ன போதிக்கிறது என்று அறிய வேண்டுமே ஒழிய அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார் என்றெல்லாம் ஓடி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடாது. சத்திய வசனம் இதை குறித்து தெளிவாய் போதனை தருகிறது. அற்புத சுகம் உண்டு, அதற்காக ஜெபிக்கலாம், உடனடியாக சுகம் கிடைக்கக்கூடும். அப்படி இல்லையானால் நீண்ட நாட்களாக ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் பொழுது சுகம் கிடைக்கக்கூடும். அப்படியும் சுகம் கிடைக்கவில்லையானால் ஆண்டவர் நமக்கு உயிர்த்தெழுதலிலே பூரண சுகத்தை தருவார், பழுதற்ற உடலை தருவார். இப்பொழுது அவருடைய முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தோடு கூட. முக்கியமான கேள்வி என்ன? இந்த பிரச்சனை நீங்குகிறதா என்பதல்ல கேள்வி. இந்த பிரச்சனையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாயா என்பதுதான் கேள்வி. நாம் அதிகமான பேர் என்ன எண்ணுகிறோம்? ஆண்டவரே, இந்த பிரச்சனை நீங்கி விடட்டும், இந்த வியாதி நீங்கி விடட்டும், அதிலே தான் முழு அக்கறை உள்ளவர்களா இருக்கிறோம். யாரிடத்துல போனாலும் எங்க போனாலும் ஜெபம் பண்ணி எப்படியாவது சுகம் கிடைத்து விட்டால் போதும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த வியாதியில அவரை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். அதை பற்றி யோசித்திருக்கிறாயா? நிச்சயமா அவர் விடுதலை கொடுப்பார், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த வியாதியிலேயே அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறாரே, அதை குறித்து நீ யோசித்திருக்கிறாயா? கனி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய நோக்க வாக்கியம், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்போம். கனி கொடுப்பது எந்த சூழ்நிலையில? எந்த சூழ்நிலையிலும் கனி கொடுக்கலாம். இதைத்தான் ஆண்டவர் தம்முடைய போதனைகளை கேட்ட மக்களுக்கு கூறினார். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 13வது அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். லூக்கா 13வது அதிகாரம், லூக்கா 13 1 முதல் 9. 2 சம்பவங்களை பற்றி ஆண்டவர் இங்கு கூறுகிறார்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சம்பவங்கள். ஒன்று, பிலாத்து சில கலிலேயரை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை பலிகளோட கலந்து விட்டான். பலி செலுத்தும் வேளையில, தேவாலயத்திலே பலி செலுத்தப்படும் வேளையில இவ்விதமான ஒரு கொடூர செயலை அவன் செய்து விட்டான். இது யூத மக்களை திடுக்கிட வைத்தது. பிலாத்துவின் கொடூர செயலை பார்த்து அவர்கள் திடுக்கிடவில்லை. ஏன்? அவனை பற்றி அவர்கள் அறிந்திருந்தார்கள். வரலாற்றை எடுத்து பார்ப்போமானால் வரலாறு பிலாத்து ஒரு கொடூரமான அதிகாரி என்று எடுத்து காட்டுகிறது. அநேக முறை அவன் யூதரை கொண்டிருக்கிறான். ஒரு சமயம் எருசலேமுக்குள்ளே ரோம போர் வீரர்கள் அவர்களுடைய கேடகங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த கேடகங்களிலே ராயனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. யூதர்கள் எந்த உருவமும் எருசலேமிலே அனுமதிக்கப்படக்கூடாது என்று உறுதி கொண்டிருந்தபடியினாலே போர் வீரர்கள் இங்கே வரக்கூடாது, அந்த கேடகங்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று கலகம் செய்தார்கள். அவர்கள் நடுவில் போர் வீரர்களை அனுப்பி அவ்வளவு பேரையும் வெட்டி கொண்டு போட்டான் பிலாத்து. அவனை பற்றி அவர்களுக்கு தெரியும். ஆகையினால அந்த கலிலேயரை அவன் கொண்டானே, அதுவல்ல அவர்களை திடுக்கிட வைத்தது. அவர்களை திடுக்கிட வைத்தது இந்த கலிலேயருக்கு ஏன் இந்த நிலை? கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய இரத்தம் பலியோடு செலுத்தப்பட்டது. இதை பற்றி தான் அவர்களுக்கு கேள்வி. ஏன் அவர்களுக்கு இது சம்பவித்தது? இன்னொரு கேள்வி, சீலோவாம் என்கிற இடத்துல ஒரு கோபுரம் 18 பேர் மேலே ஒரே சமயத்தில் விழுந்து அத்தனை பேரும் செத்து போனார்கள். இப்படிப்பட்ட விபத்துக்கள் ஏற்படுமானால் நாம் திடுக்கிட்டு விடுகிறோம் இல்லையா? இந்தியாவிலே 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு சென்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ரயில், கொல்லத்துக்கு அருகிலே ஒரு பாலத்தில் ஏதோ கோளாறு இருந்தபடினாலே அப்படியே அது அந்த ஆற்றிலே விழுந்து 400 பேர் செத்து போனார்கள். நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அதில் அநேக விசுவாசிகள் உண்டு, நல்ல கிறிஸ்தவர்கள் உண்டு. ஒருவேளை இந்த கூட்டத்தில் ஏன் என்று கேட்டுக்கொண்டு யாராவது உட்கார்ந்திருக்கலாம். ஏன் எனக்கு இந்த வியாதி, தீராத வியாதி, ஜெபித்தும் சுகமில்லை, மருத்துவரிடத்தில் போயும் சுகமில்லை, ஏன் இந்த வியாதி? என்னுடைய பழைய பாவங்களுக்காக தேவன் என்னை தண்டிக்கிறாரா? அல்லது யாரோ இவர் அல்லது அவர் சொல்லுகிற மாதிரி விசுவாசம் இல்லை, பாவம் இருக்கிறது, ஆகினால எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, ஏன் இது என்னை வருத்துகிறது என்று குழப்பிக் கொண்டிருக்கிறாயா என் அருமையான சகோதரனே, சகோதரியே? இயேசு என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா இந்த கேள்விகளுக்கு? அவர் சொன்ன பதிலை பார்ப்போம். லூக்கா 13வது அதிகாரம் 3வது வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றவர்கள் சொல்லுவதற்கு நேர் எதிராக இயேசு சொல்லுகிறார். இதைத்தான் தேவனும் யோபுவின் காரியத்திலே சொன்னார் இல்லையா? யோபுவின் நண்பர்கள் எல்லாரும் யோபுவை பார்த்து, நீர் நிச்சயமாய் பாவம் செய்திருப்பீர், ஆகினாலதான் பாடு அனுபவிக்கிறீர் என்று சொன்னார்கள். மனித பாடுகளையும் நோய்களையும் பற்றி வியாக்கியானம் கொடுக்க துணிவது பெரிய ஒரு துணிகரமான செயலாகும். அப்படி வியாக்கியானம் கொடுப்பதற்கென்று குட்டி தேவர்களை நம்முடைய மகிமையுள்ள தேவன் ஏற்படுத்தி இருக்கவில்லை. தங்களை குட்டி தேவர்களாக அமைத்துக் கொண்டு, இதனால் தான் உனக்கு பாடு, இதனால் தான் உனக்கு நோய், இவ்விதமாய் செய்யவில்லை என்று கூற வருகிறார்களே, இந்த குழப்புகிறவர்களை குறித்து நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புள்ள தேவன், ரட்சிக்கும் தேவன், அவர் சொல்லாததை இவர்கள் எப்படி சொல்லலாம்? அப்படி அல்லவென்று கூறினார் இயேசு. கலிலேயர்கள் மரித்ததற்கு காரணம் அவர்கள் பாவிகள் என்று நீங்கள் யோசிக்கலாம். அப்படி அல்ல என்று இயேசு கூறுகிறார். யோபுவின் நண்பர்களை பார்த்து, இவர்கள் வீணாக அலப்புகிறார்கள், அவர்களுக்காக நீ ஜெபி என்று யோபுவை பார்த்து தேவன் சொன்னார். யோபுவின் உள்ள குமுறலிலிருந்து வெளிவந்த கேள்விகளுக்கெல்லாம் தேவன் எதிர்ப்பு கூறவில்லை. யோபுவை பார்த்து நீ வீணாய் அலப்புகிறாய் என்று சொல்லவில்லை. வேதனையின் நடுவில் இருந்து கேள்வி எழுப்பின அவனை அவர் அங்கீகரித்தார். அந்த வேதனைகளுக்கு காரணம் காட்ட வந்தார்களே, இவர்களை பார்த்து தான் அவர் அதட்டினார். அதனாலே நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரும் உன் வீட்டுக்குள்ளே புகுந்து உன் வியாதியை பற்றி, உன்னுடைய பாடுகளை பற்றி விளக்கம் கொடுத்து உன்னை குழப்புவதற்கு இடம் கொடாதே. இயேசுவின் இடத்திலே தனி உறவு கொள்.
அவரை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள். அவரை நம்பு. அவர் உன்னை கைவிட்டு விட மாட்டார். வீணாய் உன்னை உபத்திரவப்படுத்த மாட்டார். அவரே உனக்கு சுகம் கொடுப்பார். சுகம் தராவிட்டாலும் கிருபை கொடுத்து காத்துக் கொள்வார். இதுதான் வேதத்தின் போதனை. அப்படி அல்ல என்று இயேசு சொன்னார். அந்த 18 பேரும் செத்ததற்கு காரணம் அவர்கள் மற்றவர்களை விட பாவம் செய்தவர்கள் அல்ல என்று இயேசு சொன்னார். சொல்லிவிட்டு இன்னும் ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா? நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் கெட்டுப் போவீர்கள் என்று சொன்னார். அதன் பொருள் என்ன? மனம் திரும்புதல் எல்லாருக்கும் அவசியமானது. எல்லாரும் பாவிகள். ஆகினாலே அவர்கள் ஏன் செத்தார்கள் என்று கேள்வி கேட்காதபடி, அவர்கள் பாவிகளா என்று அலசி பார்க்காதபடி, நீங்கள் கடவுளின் திருச்சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னார். ஆகினாலே தான் அந்த சூழ்நிலையில இந்த ஓமையை அவர் கூறுகிறார். கனி கொடுக்கிறவர்களாயிருங்கள், ஏன் என்று கேட்டு உங்களை அலட்டிக் கொள்ளாதிருங்கள் என்று கூறுகிறார். என் அருமையான சகோதரியே, உன் நோயின் நடுவில் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நல்லது. சுகத்திற்காக ஜெபிப்பது நல்லது. மற்றவர்களை ஜெபிக்க கேட்பது நல்லது. ஆனால் ஒரு கேள்வி உன்னை கேட்க வேண்டும். இந்த நோயின் நடுவில் நான் கனி கொடுக்கிறவளாயிருக்கிறேனா? அதை மறந்துவிட்டு உன் தனி வாழ்க்கையை மட்டும் ஒதுக்கிவிட்டு உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை பற்றி கொஞ்சமும் யோசிக்காதபடி சுகம் மட்டும் வேணும், சுகம் மட்டும் வேணும் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயானால் அது ஆண்டவரை மகிமைப்படுத்தாத காரியம். உன் பிரச்சனையின் நடுவில் கனி கொடுக்கிறாயா? பிரச்சனையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய். அங்கே போனால் விடுதலை கிடைக்குமா, இங்கே போனால் விடுதலை கிடைக்குமா என்று பல கூட்டங்களுக்கு செல்லுகிறாய். இந்த பிரச்சனையின் நடுவில் உன்னிடத்தில் என்ன கனி இருக்கிறது? எப்படி அவரை நீ கனம் பண்ணுகிறாய்? குடும்பத்தின் காரியங்கள் சரியா இருக்கின்றனவா? தனி வாழ்வின் காரியங்கள் சரியா இருக்கின்றனவா? இது முக்கியம். அதைத்தான் இந்த ஓமையின் மூலமாய் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த ஓமையிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஏன் ஏன் என்று கேட்டு உங்களை அலட்டிக் கொள்ளாதிருங்கள். அவர்கள் ஏன் செத்தார்கள் என்று கேட்காதிருங்கள். நீங்கள் ஏன் வாழுகிறீர்கள், எந்த நோக்கத்திற்காக வாழ வைத்திருக்கிறார் என்று கேளுங்கள். இன்னும் எத்தனை நாள் என்று கணக்கு போட்டு பார்க்காதபடி இப்பொழுது இருக்கிற நாட்களிலே நான் அவருக்கு என்ன செய்கிறேன் என்று கேட்டு பாருங்கள். இந்த பிரச்சனையின் நடுவிலே, இந்த வியாதியின் நடுவிலே நான் என் ஆண்டவரை எப்படி கனம் பண்ணுகிறேன், அவருக்கு என்ன விதத்திலே கனி கொடுக்கிறேன் என்று கேளுங்கள். ஒரு சமயம் ரெட்சன்ய சேனையின் அதிபராய் இருந்த வில்லியம் பூத், அவரை குறித்து பலர் பலவிதமாக எழுதினார்கள். வில்லியம் பூத் லண்டன் மாநகரிலே போய் நின்று தெருவிலே பிரசங்கம் செய்தால் கெட்டுப்போன முட்டையை அவர் மேல் வீசுவார்களாம், அழுகிப்போன தக்காளி பழத்தை எடுத்து வீசுவார்களாம். இப்படியெல்லாம் வீசி அவரை பலவிதமாக தூற்றினார்கள். பத்திரிகைகள் அவருக்கு விரோதமாக எழுதினார்கள். இந்த சமயத்திலே வில்லியம் பூத்துடைய மகன் இதையெல்லாம் கேட்டு அவருக்கு பெரிய சலிப்பு, கோபம். தாப்பநாடத்தில் போய் ஏன் உங்களை இப்படி நடத்துகிறார்கள் என்று கேட்டாராம். அப்ப வில்லியம் பூத் மகனை பார்த்து சொன்னாராம், என் மகனே, 50 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் நம்மை எப்படி நடத்தினார்கள் என்பதல்ல முக்கியம், நாம் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தோம் என்பதுதான் முக்கியம். ஆகையினாலே அவருடைய ஊழியத்தை நேர்மையோடு செய்வோம், மற்றதையெல்லாம் அழுகி போன தக்காளியோ கெட்டுப்போன முட்டையோ அவர் கையில கொடுத்து விடுவோம் என்று சொன்னாராம் வில்லியம் பூத். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, மற்றவர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து நீ எவ்வளவோ அக்கறை கொண்டு அவர்களை பற்றி குறை கூறி கொண்டிருக்கிறாய், கசப்பு கொண்டிருக்கிறாய். என்னை சரியானபடி நடத்தவில்லை, எனக்குரியது எனக்கு தரவில்லை, என் மகன் இதை எனக்கு செய்யவில்லை, என் மகள் எனக்கு செய்யவில்லை, என் புருஷன் செய்யவில்லை, மனைவி செய்யவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். நீ ஆண்டவருக்காக என்ன செய்கிறாய் என்பதுதான் அவருடைய கேள்வி. அதை விட்டு போட்டு நீ எதிலேயோ மூழ்கி கொண்டிருக்கிறாய். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னை உணர்த்தி அவர் பக்கமாய் உன் பார்வையை திருப்ப வேண்டும் என்று கேட்கிறேன். நோயுற்ற உன் உடலை நோக்கி கொண்டிருக்காதே, அவரை நோக்கி பார்த்து அவருக்காக நான் என்ன செய்யலாம், எவ்விதமாய் அவரை நான் மகிமைப்படுத்தலாம் என்று கேள். சுகத்திற்காக ஜெபிக்கலாம், சுகம் வேண்டும் என்று கேட்கலாம். அதை மட்டும் கேட்டுவிட்டு
அவருக்காக நான் என்ன செய்யலாம் என்பதை சற்றும் யோசிக்காமல் இருந்து விடுவாயானால் அவருக்கு அது பிரியமில்லை. எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை